உண்மையான சிலுவையின் வரலாறு. ஒரு மரத்துண்டு எப்படி உலகின் மிகப்பெரிய விசுவாசத்தின் அடையாளமாக மாறியது? இயேசு கிறிஸ்து கிபி 33ஆம் ஆண்டு ரோம பேரரசின் ஆட்சி காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையே இன்று உண்மையான சிலுவை என்று அழைக்கப்படுகிறது. இது சாதாரண மரமல்ல, மனிதகுலத்தின் மீட்சியை நினைவூட்டும் புனித அடையாளமாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். ஆரம்ப காலங்களில் சிலுவை ஒரு புனித சின்னமாக இல்லை. ரோமர்கள் குற்றவாளிகள், அடிமைகள் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு கொடூரமான மரண தண்டனையாக சிலுவையை பயன்படுத்தினர். அதனால் ஆரம்ப கிறிஸ்தவர்கள் சிலுவையை வெளிப்படையாக பயன்படுத்தவில்லை. அவர்கள் மீன் சின்னத்தை தான் விசுவாசத்தின் அடையாளமாக பயன்படுத்தினர். ஆனால் கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர்களின் தாய் புனித ஹெலேனா எருசலேம் நகரத்திற்கு யாத்திரை சென்றார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்க அவர் ஆராய்ச்சி செய்ய உத்தரவிட்டார். அங்கு 3 சிலுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அவற்றில் எது இயேசுவின் சிலுவை என்பதை அறிய ஒரு அதிசயம் நடந்ததாக மரபு சொல்கிறது. நோயுற்ற ஒரு பெண் அந்த சிலுவைகளை தொட்டபோது ஒரு குறிப்பிட்ட சிலுவையை தொட்டவுடன் உடனே குணமடைந்தாள். அதனால் அந்த சிலுவைதான் உண்மையான சிலுவை என்று அடையாளம் காணப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகு கான்ஸ்டன்டைன் எருசலேமில் பரிசுத்த கல்லறை ஆலயத்தை கட்டினார். பின்னர் அந்த சிலுவையின் பகுதிகள் எருசலேம், ரோம் மற்றும் கான்ஸ்டான்டினோப்பிள் போன்ற நகரங்களுக்கு பகிரப்பட்டன. காலப்போக்கில் சிலுவை மரணத்தின் அடையாளமாக இருந்து மீட்சியின் அடையாளமாக மாறியது. துன்பத்தின் கருவி நம்பிக்கையின் சின்னமாக உயர்ந்தது. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் 2 முக்கிய தினங்களில் சிலுவையை நினைவு கூர்கிறார்கள். செப்டம்பர் 14ஆம் தேதி பரிசுத்த சிலுவை உயர்த்துதல் திருநாள் மற்றும் புனித ஹெலேனா கண்டுபிடித்ததை நினைவுகூரும் திருநாள். இன்றும் பல ஆலயங்களில் சிலுவையின் சிறிய பகுதிகள் புனித நினைவுச் சின்னங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. அவை உண்மையில் இயேசு அறையப்பட்ட சிலுவையா என்பதை விஞ்ஞானம் உறுதியாக நிரூபிக்கவில்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு அது வரலாற்றை விட பெரியது. அது நம்பிக்கை. ஒரு மரம், ஒரு தியாகம், ஒரு மீட்பு. அதுவே உலகத்தை மாற்றிய சிலுவையின் கதை. ஆமேன்.